ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா சார், அந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆறு போகிற வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ரோடு வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உள்ள ஊருக்குள்ளே இருந்தே வர மாதிரியான ஒரு கேட் போட்டு அங்கேயே வந்து சிசிடிவியும் பொருத்துற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளியே இருந்து ஆட்கள் வந்து எரிச்சிட்டு போகிறாங்க. அதே மாதிரி லெகசி வேஸ்ட்டுன்னு சொல்கிற அந்த ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சார் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. 15 நாளில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வார்டு லெவலில் நம்ம வந்து அந்த செக்ரிகேஷன் மெத்தட் வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அதையும் சொல்லியிருக்கோம். இனிமேல் வந்து 15 வெஹிக்கிள் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இதனால நம்மளுக்கு அங்கே இருக்கிற பிரச்சனைகளும் கம்மியாகும். அங்கே தேவையில்லாமல் வந்து குப்பையை கொட்டி எரிக்கிறவங்களோட அந்த பிரச்சனைகளும் வந்து கம்மியாகும். வேறு தொழில்துறையில் வேறு என்னென்ன மாதிரியான டேட்டா என்ன விஷன் டாக்குமெண்ட் ஏன்னா 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான விஷன் டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட் செஷனில் வந்து நான் பேசுவேன். தொழிற்சாலை கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான இன்னொரு இடம் வந்து நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அந்த இடத்த பார்த்தக்கப்புறம் அவங்களுக்கான நோட்டீஸ் வந்து முறைப்படி நம்ம அலுவலகத்துல இருந்து போகும். மேடம், ஒரு பக்கம் தொழில்துறை வளர்ச்சியில நம்ம ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத இளைஞர்கள் அதிக அளவில் இருக்காங்க. அது குறிப்பாக தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வேலை வாய்ப்பு பெறுவதற்கான தொழில் முதலீடாக என்னென்ன மாதிரியான திட்டங்கள்? சார், நம்ம ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலங்கமாகவே வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் கேஸ் பின்னாடி தயாரிக்கிறது, அந்த மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் இன்றைக்கி வர வந்திருக்கு. ஒரு எம்என்சி லெவலில் ஹை பெய்ட் ஜாப் அப்படின்றது தான் இப்போ இருக்க மக்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது. அவங்க எல்லாருமே இப்போ வந்து ஹைதராபாத், பெங்களூர்னு அங்கே தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே ஜாப் கொண்டு வர மாதிரியான தொழிற்சாலைகள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கான பிளானும் இப்போ இருக்க அந்த இளைஞர்களுக்கு தகுந்த ஒரு ஸ்கில் கொடுக்கறதுக்கு லோக்கலில் இருக்க காலேஜஸ்க்கும் ஐடிஐயும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான இதை வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறீங்க? 100% பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் நாங்கள் வந்து செக்டர் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் வரலான்னு வந்து படிச்சுட்ருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரியும் இந்த இடத்துல இந்த தொழிற்சாலைகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ லோக்கலில் இருக்க காலேஜோட 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கில் வந்து லோக்கலில் இருக்க இளைஞர்களுக்கு கொடுத்தோனாலே போதும். கண்டிப்பாக அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த இதில் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தீங்க விபத்துகளை தடுக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்களை சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி 4 இடங்களில் தீயணைப்பு நிலையம், எல்லா ஆலைகள்லையும் ஆம்புலன்ஸ், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது சார். அதில் முதல் திட்டம் வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கான இது வந்து ஆல்ரெடி நம்ம இடம் பார்த்துட்டோம். அது பட்ஜெட் செஷனில் தான் எல்லோரும் வந்து எப்போன்னு கேட்குறாங்க. பட்ஜெட் செஷனில் அனௌன்ஸ் பண்ணி ஜிஓ வந்தக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து உண்டு பண்ண முடியும். அதுக்கான ஆன்சர்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். வாங்க, நல்லா இருக்கேன். கருத்து கிளியர் பண்ணிட்டு தமிழ்லேருந்து இல்லை இது மட்டும் மேலே ஒரு மீட்டிங் இதில் லோக்கல்ல இருந்து ஜாப் இருக்கிறீங்க நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 25 பேர் இருக்காங்க. ஹிந்திக்காரங்க 30 பேர் இருக்காங்க. சார் லோக்கலில் இருக்கீங்க இந்த பேக் இருக்க கிடைக்கும். நம்ம ஏரியாவில் ஃபயர் அதெல்லாம் நிறையா இருக்காங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் சுற்றி இருக்கிறவங்க
விருதுநகர்லேயே நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே நிறைய பேர் இருக்காங்க. சரி நிறைய நீங்கள் விருதுநகரில் அங்கே போய் பார்த்தீங்கன்னாலே அங்கேயும் நிறைய பேர் மாநிலம் இருப்பாங்க அந்த கோயில் பக்கத்தில். லோக்கலில் இருக்கவங்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சார். மற்ற வருஷம்லாம் இருக்கும் அந்த ஹெல்ப்பர் எடுத்து அவங்க நீங்கள் என்ன பண்ணிடுறோம். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்க்கு நம்ம லோக்கலில் இருக்கவங்க யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. அவங்கள்ட்ட கூட சொல்லுங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதான் நல்லாவே பண்றவங்க இருக்காங்க, காலங்காலமா பண்றவங்க அவங்க எல்லாம். மேடம் சிஐஏ ஜேசிஏலாம் சொன்னாங்க, அவங்ககிட்ட கூட ஒரு இன்புட் வாங்க எப்படி என்ன மாதிரி யூசேஜ்